ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2021ஆம் ஆண்டுக்குண்டான நடப்பு நிகழ்வுகள் அதில் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானதை பார்ட் 3 வீடியோவை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ 25 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வேகமாக பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐராவதி ஓங்கில்கள் பெரும்பாலும் எங்கு காணப்படுகின்றன? ஸோ ஓங்கில்கள்னா டால்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ ஐராவதி டால்ஃபின்ஸ் வந்து மோஸ்ட்லி அது எங்கே இருக்குது அப்படின்னா சிலிக்கா ஏரி. ஓகே, அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், மேலாண்மையின் கீழ் ரூபாய் 5 லட்சம் கோடி சராசரி சொத்து மதிப்பினை மிஞ்சிய முதல் இந்திய பரஸ்பர நிதியம் எது? மேலாண்மையின் கீழ் ரூபாய் 5 லட்சம் கோடி சராசரி சொத்து மதிப்பினை மிஞ்சிய முதல் இந்திய பரஸ்பர நிதியம் எது? இதோட ஆன்சர் வந்து எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்ததா தேர்ட் கொஸ்டின், ஒடிசி விண்வெளி திட்டம் எந்த கோளிற்கு அனுப்பப்பட்டது? ஒடிசி விண்வெளி திட்டம் எந்த கோளிற்கு அனுப்பப்பட்டது? ஆன்சர் வந்து செவ்வாய். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஸ்புட்னிக் தடுப்பூசி தயாரிப்பு மையங்களுள் முன்னணியில் உள்ள நாடு எது? ஸ்புட்னிக் தடுப்பூசி தயாரிப்பு மையங்களுள் முன்னணியில் உள்ள நாடு எது? இதோட ஆன்சர் வந்து இந்தியா. ஓகே, அடுத்த கொஸ்டின், அரபு நாடுகளின் வரலாற்றில் முதல் அணுசக்தி நிலையத்தை கொண்ட நாடு எது? அரபு நாடுகளின் வரலாற்றில் முதல் அணுசக்தி நிலையத்தை கொண்ட நாடு எது? இதோட ஆன்சர் வந்து சவுதி அரேபியா. ஓகே, அடுத்ததா சிக்ஸ்த் கொஸ்டின், ஹரிதுவார் கும்பமேளா எங்கு நடைபெற்றது? ஹரிதுவார் கும்பமேளா எங்கு நடைபெற்றது? இதோட ஆன்சர் வந்து உத்தரகாண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் செவன்த் ஒன், சிறப்பு உரிமை நாணயங்கள் அதாவது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அடங்காதது எது? சிறப்பு உரிமை நாணயங்களில் ஸோ கீழ்கண்ட ஆப்ஷன்ஸில் வந்து அதில் சேராதது எது அப்படின்னா ரூபாய். ஓகே, அடுத்த கொஸ்டின் எயித் ஒன், உலகிலேயே முதன்முறையாக ஒருங்கிணைந்த சுகாதார தகவல் தளத்தினை கொண்ட நாடு எது? உலகிலேயே முதன்முறையாக ஒருங்கிணைந்த சுகாதார தகவல் தளத்தினை கொண்ட நாடு எது? இதோட ஆன்சர் வந்து இந்தியா. ஓகே, அடுத்ததா நைன்த் கொஸ்டின், டூம்ஸ்டே என்ற பனிப்பாறையானது எங்கு அமைந்துள்ளது? டூம்ஸ்டே என்ற பனிப்பாறையானது எங்கு அமைந்துள்ளது? இதோட ஆன்சர் வந்து அண்டார்டிகா. ஓகே, அடுத்ததா டென்த் கொஸ்டின், ஆர்டிமிஸ் விண்வெளி திட்டம் எந்த நாட்டினால் திட்டமிடப்பட்டுள்ளது? ஆர்டிமிஸ் விண்வெளி திட்டம் எந்த நாட்டினால் திட்டமிடப்பட்டுள்ளது? ஸோ இதோட ஆன்சர் வந்து அமெரிக்கா. ஓகே, அடுத்ததா 11th கொஸ்டின், சுசில் சந்திரா அடுத்த டேஷ் ஆக நியமிக்கப்பட உள்ளார்? சுசில் சந்திரா அடுத்த டேஷ் ஆக நியமிக்கப்பட உள்ளார்? ஆன்சர் வந்து தலைமை தேர்தல் ஆணையர். ஓகே, அடுத்ததா 12th கொஸ்டின், ஆண்டுதோறும் நிதி உள்ளடக்க குறியீட்டினை வெளியிட உள்ள அமைப்பு எது? ஆண்டுதோறும் நிதி உள்ளடக்க குறியீடினை வெளியிட உள்ள அமைப்பு எது? இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்ததா 13th கொஸ்டின், இ9 முன்னெடுப்பானது எதனுடன் தொடர்புடையது? இ9 முன்னெடுப்பானது எதனுடன் தொடர்புடையது? இதோட ஆன்சர் வந்து கல்வி சீர்திருத்தங்கள். ஓகே, இந்த இ9 அப்படிங்கிறது டோட்டலாக வந்து ஒரு 9 கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்தது தான் இந்த இ9. அந்த 9 நாடுகள் என்னென்ன அப்படின்னா பங்களாதேஷ், பிரேசில், சீனா, எகிப்த், இந்தியா, இந்தோனேஷியா, மெக்சிகோ, நைஜீரியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இ9ல வந்து மொத்தம் 9 கண்ட்ரிஸ். அடுத்த கொஸ்டின் 14th ஒன், விரிவான பிராந்திய பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள முதல் நாடு எது? விரிவான பிராந்திய பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்திற்கு ஆர்சிஇபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரீஜினல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். இதுக்கு ஒப்புதல் அளித்துள்ள முதல் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து சிங்கப்பூர். ஓகே, அடுத்ததா 15th கொஸ்டின், ஃபோர்ப்ஸ் வருடாந்திர கோடீஸ்வரர்கள் குறியீட்டில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? ஃபோர்ப்ஸ் வருடாந்திர கோடீஸ்வரர்கள் குறியீட்டில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? ஸோ இதோட ஆன்சர் வந்து செஃப் பெரோஸ். ஸோ இவர் யார் அப்படின்னா அமேசானோட ஃபவுண்டர். அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் சைட் இருக்குல்ல, அதோட ஃபவுண்டர் தான் இந்த செஃப் பெசோஸ். ஓகே, அடுத்ததா 16th கொஸ்டின், லீலாவதி விருதுகள் எதற்காக வழங்கப்படுகின்றன? லீலாவதி விருதுகள் எதற்காக வழங்கப்படுகின்றன? ஆன்சர் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகே, அடுத்ததா 17th கொஸ்டின், கொரோனா வைரஸுக்கு எதிராக ஒரு தடுப்பூசியை பதிவு செய்த முதல் நாடு எது? கொரோனா வைரஸுக்கு எதிராக ஒரு தடுப்பூசியை பதிவு செய்த முதல் நாடு எது? இதோட ஆன்சர் வந்து ரஷ்யா. ஓகே, அடுத்ததா 18th கொஸ்டின், சோனம் மாலிக், அன்சு மாலிக் மற்றும் வினேஷ் போகத் ஆகியோர் பின்வரும் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்கள் ஆவர்? யாரு? சோனம் மாலிக், அன்சு மாலிக், வினேஷ் போகத். இந்த 3 பேரும் எந்த விளையாட்டு துறையை சேர்ந்தவங்க அப்படின்னா மல்யுத்தம். ஓகே,
அடுத்ததா 19th கொஸ்டின். உலகில் கடல் ஆமைகள் அதிக அளவில் முட்டையிடும் இடம் எது? உலகில் கடல் ஆமைகள் அதிக அளவில் முட்டையிடும் இடம் எது அப்படின்னா கஹிர்மாதா கடற்கரை. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ஒடிசால இருக்குது. இந்த கடல் ஆமைகள் முட்டையிடும்னு சொல்கிறாங்களே, எந்த வகையான கடல் ஆமைகள் அப்படின்னா ஆலிவ் ரிட்லி. ஸோ அதுவுமே உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகள் அதிகமாக முட்டையிடுற இடம் எது அப்படின்னா கஹிர்மாதா கடற்கரை. அது எங்கே இருக்குது? ஒடிசால இருக்குது. ஓகே, அடுத்ததா 20th கொஸ்டின். உலக பொருளாதார கண்ணோட்டமானது எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது? உலக பொருளாதார கண்ணோட்டமானது எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது? இதோட ஆன்சர் வந்து சர்வதேச நாணய நிதியம். ஓகே, அடுத்ததா 21st கொஸ்டின். அன்னமயா முன்னெடுப்பானது எதனுடன் தொடர்புடையது? அன்னமயா முன்னெடுப்பானது எதனுடன் தொடர்புடையது? இதோட ஆன்சர் வந்து பழங்குடியின மக்கள். ஓகே, அடுத்ததா 22nd கொஸ்டின். சமீபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குப்பதிவுடன் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? சமீபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குப்பதிவுடன் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் இது. ஸோ கரூர். இது கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 23rd. ரைசினா பேச்சுவார்த்தையானது எந்த நாட்டினால் தலைமை தாங்கப்படுகிறது? ரைசினா பேச்சுவார்த்தையானது எந்த நாட்டினால் தலைமை தாங்கப்படுகிறது? இதோட ஆன்சர் வந்து இந்தியா. ஓகே, அடுத்த கொஸ்டின். தற்போதுள்ள நிலைமையில் உலகிலேயே அதிக கோவிட்-19 தொற்று பாதிப்புகளை கொண்டுள்ள நாடு எது? தற்போது உள்ள நிலைமையில் உலகிலேயே அதிக கோவிட்-19 தொற்று பாதிப்புகளை கொண்டுள்ள நாடு எது? ஆன்சர் வந்து அமெரிக்கா. ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் உலகிலேயே 3000 வருட பழமையான நகரத்தினை கண்டறிந்த நாடு எது? சமீபத்தில் உலகிலேயே 3000 வருட பழமையான நகரத்தினை கண்டறிந்த நாடு எது? ஆன்சர் வந்து எகிப்து. எகிப்தில் தான் அந்த 3000 வருட பழமையான நகரத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பார்ட் 3 வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம ஷைன்வே மெட்டீரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.